ராதே கிருஷ்ணா. வணக்கம். உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களை தினம் ஒரு திருவிளையாடலாக பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி 12வது திருவிளையாடல் என்னன்னு பார்க்கலாமா? உக்கிரபாண்டியனுக்கு வேல் வலை செண்டு கொடுத்த படலத்தை பற்றி பார்க்க போகிறோம். சிவபெருமான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருவிளையாடல் பண்ணுறாங்கல்ல. சரி, நேற்று என்ன பார்த்தா ஞாபகம் இருக்கா? நேற்று உக்கிரபாண்டியன் எப்படி பிறந்தார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். உக்கிரபாண்டியனுக்கு கல்யாண வயசு வந்ததுமே பட்டாபிஷேகம் பண்ணலாமா இல்லை பெண் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி ஃபஸ்ட்டு கல்யாணமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சுமதிக்கிட்டேயும் ஆலோசனை கேட்குறாங்க. சுமதியும் அதே சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்மளுடைய சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அதாவது சொக்கநாதர் என்ன பண்ணுறாரு, மணவூர் அப்படிங்கிற இடத்துல சோமசேகரன் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா இருக்கார். அவருக்கு ஒரு பெண் இருக்கா. அவளுடைய பேர் காந்திமதி. அந்த பெண்ணை தான் நம்மளுடைய உக்கிரபாண்டியனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி அந்த சோமசேகரனோட கனவுலையும் ரிஷப வாகனத்தில் பார்வதி தேவியோட போய் உன்னுடைய மகளை உக்கிரபாண்டியனுக்கு கல்யாணம் பண்ணி வை, அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிவபெருமானே சொன்ன மாட்டி ஏதாவது தடை இருக்க முடியுமா? உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன இங்கே பொண்ணு பார்க்க வருது, சிவபெருமானே சொல்லிட்டாரு, அவர் இங்கே பார்க்குறத விட நாம் தான் போய் கடவுளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே குடும்பத்தோடு எல்லா கிளம்பி மதுரைக்கு போயிடுறாங்க. இவங்களை அமைச்சர் சுமதியும் வரவேற்கிறாங்க. வரவேற்று அதுக்கப்புறமேட்டு பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போய் உக்கிரபாண்டியனுக்கும் காந்திமதிக்கும் ஜேன்னு திருமணம் நடக்குது. திருமணம் முடிஞ்ச உடனே நம்மளுடைய சோமசுந்தர பெருமாள் என்ன சொல்கிறாரு, சரி நாங்கள் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நாங்கள் இனிமேல் கைலாயத்துக்கு போக போகிறோம், இந்த பாண்டிய நாட்டை நீ தான் எந்த விதமான குறையும் இல்லாத பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உக்கிரபாண்டியனுக்கு நம்மளுடைய சொக்கநாதர் என்ன திரும்ப கொடுக்குறாரு, வேல் வலை செண்டு இது 3 பொருளும் கொடுக்குறாரு. இந்த மதுரை மாநகரை கடல் ஆட்கொள்ளும். அந்த சமயம் நீ இந்த வேலை அந்த கடல் மேலே எரிஞ்ச அப்படின்னாக்கா அந்த கடல் உள்வாங்கிக்கும். அதே மாதிரி இந்திரன் உன் மேலே கொண்ட பொறாமையினால் உனக்கு இடைஞ்சல் செய்வான். அப்போ நீ இந்த வலையை அவனோட மகுடத்தை மேலே போட்டுட்ட அப்படின்னாக்கா அவனுடைய கர்வம் அடங்கிடும். அதே மாதிரி மேருமலையினால் உனக்கு பிரச்சனை வரும். அப்படி பிரச்சனை வரும்போது நீ இந்த செண்டால், அதாவது இந்த மலர் செண்டால் அந்த மேருமலையை அடிச்சினாக்கா அது நொறுங்கி உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உக்கிரபாண்டியனுக்கு முடி சுட்டிட்டு நம்மளுடைய மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் கோவிலில் போய் ஐக்கியமாக போகிறாங்க. அப்போ மக்கள் எல்லாம் அழுகிறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, நான் எப்போவுமே கன்னிமை போல் உங்கள் எல்லாரையும் எப்படி காப்பாற்றணும் அதே மாதிரியே தான் நம்மளுடைய சொக்கநாத பெருமானும் உங்களைவே தான் பார்த்துட்ருப்பார். அதனால் எங்களுடைய பார்வை உங்கள் மேலே இருக்கிறதுனால எப்போவுமே நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களை நாங்கள் எப்போவுமே பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துட்டு கோவிலுக்குள்ளார போய் 2 பேருமே ஐக்கியமாயிடுறாங்க. இதுதான் நம்மளுடைய உக்கிரபாண்டியனுக்கு வேல் வலை செண்டு கொடுத்த படலம். நாளைக்கு சிவபெருமான் என்ன திருவிளையாடல் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.